வணக்கம். புதுவையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் அமைச்சர் கந்தசாமியின் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். புதுவையில் சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பேசிய போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அவரை பேசவிடாமல் காங்கிரசார் மைக்கை பிடுங்கியதாக கூறி ஏமலம் தொகுதி காங்கிரசார் மற்றும் கந்தசாமியின் ஆதரவாளர்கள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது சில நிர்வாகிகள் மத்திய இணையமைச்சரை சந்தித்து சம்பவம் குறித்து முறையிட்டனர். அதனை கேட்டுக்கொண்ட மத்திய இணையமைச்சர் மனுவாக எழுதி தரும்படியும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். இதனையடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி காங்கிரசாரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலைந்து செல்லுமாறு கூறினார். அதனை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் அவதியுறும் நோயாளிகளை பராமரிக்கும் முறைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடந்தது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் அவதியுறும் நோயாளிகளை பராமரிக்கும் முறைகள் என்ற தலைப்பில் 63வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. செவிலியர் கண்காணிப்பாளர் தமயந்தி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் கோவிந்தசாமி கலந்து கொண்டு டெங்கு காய்ச்சல் வைரஸ் மூலம் பரவும் நோய் என்றும் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிய மேற்கொள்ளும் வழிமுறைகள், கையாள வேண்டிய சிகிச்சை முறைகள், அதில் செவிலியர்களின் பங்கு போன்றவை குறித்து விளக்கினார் மற்றும் செவிலியர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி நன்றி கூறிய நிகழ்ச்சியில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் நடந்த புனித பாத யாத்திரையை ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் துவக்கி வைத்தார். புதுவை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் லோக சேமத்திற்காக திருமாலடியார்கள், பஜனை குழுக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற புனித பாத யாத்திரை நடந்தது. காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பக்தர்கள் நரசிம்ம பெருமாளின் திவ்ய நாமத்தை பாடியபடி கடலூர் சாலை, அபிஷேகப்பாக்கம் வழியாக சிங்கிரி கோவிலுக்கு சென்றனர். பாத யாத்திரை துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பாத யாத்திரையை அரியாங்குப்பம் வழியே சென்றபோது காமராஜர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ ஏழுமலையான் சேவா சங்கம் சார்பில் பக்தர்களுக்கு ததியாராதனம் மற்றும் லட்டு பிரசாதமும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடந்த அன்னதானத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனையடுத்து பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களுக்கு அபிஷேகப்பாக்கத்தில் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களுக்கு டோல்கேட் அருகே ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச கைங்கரிய சபை சார்பில் மோர் வழங்கப்பட்டது. பின்னர் பாத யாத்திரை சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்ம கோவிலை சென்றடைந்ததும் சிறப்பு வழிபாடுகளும் சொற்பொழிவும் நடந்தது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகரில் மாத காலண்டரை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆண்டுதோறும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் மாத காலண்டரை வழங்கி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டும் தொகுதி முழுவதும் காலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு தோட்டக்கால், கஸ்தூரிபாய் நகர் போன்ற பகுதிகளில் இந்த ஆண்டிற்கான காலண்டர் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் உள்ள மக்களுக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் வீடு வீடாக சென்று மாத காலண்டரை வழங்கினார். மேலும் சிவகாசியில் மின்தடை, புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு போன்ற காரணங்களால் இந்த ஆண்டு காலண்டர் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் இன்னும் 10 நாட்களுக்குள் தொகுதி முழுவதிலும் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் காலண்டர் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது அலெக்சாண்டர், சேகர், மனோகர், குழந்தை ராஜி, ஆரோக்கியசாமி, இதயாத் பாய், அருமை செல்வம், ராஜேஷ், இமார், ஆல்பர்ட் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை சுதேசி காட்டன் மில் அருகே நடைபெற்ற மாபெரும் சிலம்பக்கலை விழிப்புணர்வு ஊர்வலத்தை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை தேங்காய் திட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு சார்பில் பழந்தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலையான குத்துவரிசை மற்றும் சிலம்ப கலையின் நன்மைகளை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரும் இந்த கலைகளை கற்று நம் பாரம்பரியத்தை காக்க வேண்டியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையிலும் மாபெரும் விழிப்புணர்வு ஊர்வலம் சுதேசி காட்டன் மில் அருகில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். ஊர்வலம் சுதேசி காட்டன் மில் அருகிலிருந்து புறப்பட்டு
அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக கடற்கரை காந்தி சிலையில் முடிவடைந்தது. ஊர்வலத்தில் புதுவையில் உள்ள அனைத்து சிலம்பம் குழுவினர்கள், அதன் உறுப்பினர்கள், தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடந்தது. புதுவை தனியார் ஓட்டலில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு பற்றிய அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஏம்பலம் செல்வம், தேசியவாத காங்கிரஸ் சுந்தரமூர்த்தி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன், மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், திராவிட கழக லோகு ஐயப்பன் உள்பட பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவையில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மற்றும் பலாத்காரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராக புதுவையில் நடத்தப்போகும் முழு அடைப்பு போராட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை பசுமை இயக்க பேரவை சார்பில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான உறுதியேற்பு நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவில் கடந்த 8 மாதத்தில் 238 பேர் பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்துள்ளனர். இதில் குஜராத் முதலிடமும் ராஜஸ்தான் 2ஆம் இடத்தையும் வகிக்கிறது. இந்நிலையில் புதுவை பசுமை இயக்க பேரவை சார்பில் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜேவிஆர் ஹாலில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக உறுதியேற்கும் நிகழ்ச்சி மற்றும் வன்கொடுமையால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அரசு கொறடா நேரு, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சமூக சேவகர் கருணாநிதி மற்றும் பசுமை அலுவலர்கள் பூங்கோதை, சரண்யா, உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் மற்றும் வன்கொடுமைக்கு எதிரான உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் வன்கொடுமையை தடுக்க குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பெண்களிடையே வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு வேண்டும் என்பது குறித்தும் விளக்கப்பட்டது. புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடந்த தொன்மை புதுச்சேரி கருத்தரங்கில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுவை பாரதி பூங்காவில் புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் தொன்மை புதுச்சேரி கருத்தரங்கம் தேசிய விருதாளர் திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமையில் கல்விக்குழு தலைவர் ஐயனார் முன்னிலையில் நடந்தது. மகளிர் குழு தலைவி லட்சுமி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் திட்ட அதிகாரிகள் புதுவையின் தொன்மை குறித்து விளக்க உரை ஆற்றினர். நிறைவில் சுற்றுலா குழு தலைவர் ஜானகிராமன் நன்றி கூறிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட அதிகாரிகள் மற்றும் திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை பிள்ளை தோட்டத்தில் நடந்த நச்சு புகையில்லா போகி பற்றிய விழிப்புணர்வு பேரணியை அரசு கொறடா நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை பிள்ளைத்தோட்டம் தந்தை பெரியார் சிலை அருகில் செம்படுகை நன்னீரகம் சார்பில் நச்சு புகையில்லா போகியை கொண்டாட வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் கலந்தாய் உரைஞர் ஜெயபாலன், துணைத் தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. செயலர் பார்த்திபன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா நேரு கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், அறிவியல் கலந்தாய் உரைஞர் தாமரைக்கோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்பின் தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதுவையின் நீராதாரமான ஏரிகளை காத்திடுவோம், கோவில் காடுகளை அடையாளப்படுத்திடுவோம், பிளாஸ்டிக் தடையை முழுமை பெற செய்வோம், நச்சு புகையில்லா போகியை கொண்டாடி மகிழ்வோம் என்று கோஷமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக உசுட்டேரி படகு இல்லம் சென்றடைந்தனர். புதுவையில் பட்டப்பகலில் முன்னாள் AFT மில் ஊழியர் கொலை செய்து எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காந்தி நகரை சேர்ந்த புருஷோத்தமன் என்ற முன்னாள் AFT மில் தொழிலாளி வருவாய்த்துறைக்கு சொந்தமான சானரப்பேட்டையில் உள்ள கட்டிடத்தில் தனியாக வசித்து வந்தார். அந்த கட்டிடம் வெகு நாட்களாக திறக்கப்படாமல் இருந்ததால் கடந்த 2 மாதங்களாக தனக்கு வரும் ஓய்வூதியத்தை வைத்துக் கொண்டு தனது 3 மகன்கள் கொடுக்கும் பணத்தை செலவிற்கு வைத்துக் கொண்டு தங்கியிருந்த நிலையில் திடீரென அவரது அறையிலிருந்து ரவுடி கழுகுகுமார் வெளியே ஓடியுள்ளார். மேலும் அறையிலிருந்து புகை வெளியே வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் அங்கு சென்று பார்த்தபொழுது அவரது உடல் மீது டயர், சாக்கு போன்ற பொருட்கள் எரிந்திருந்தது. உடனே இது குறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து SSP பர்வேஸ் அகமது, SP பைரவசாமி, இன்ஸ்பெக்டர்கள் வீரவல்லவன், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு புருஷோத்தமனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில்
தனியாக இருந்த புருஷோத்தமனிடம் ரவுடி கழுகுகுமார் அடிக்கடி பணம் கேட்டு தகராறு செய்து வந்தது தெரிய வந்தது. எனவே பணம் பறிக்க முயற்சி செய்த தகராறில் அடித்து கொலை செய்து எரித்து இருக்கலாம் என்று அங்குள்ளோர் கூறினர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவுடி கழுகுகுமாரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். புதுவை அருள்மிகு கல்யாண சுந்தரர் ஆலயத்தில் வரும் 18ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஆலய நிறுவனர்கள் சிதம்பரம் குருக்கள் மற்றும் கீதா சங்கர குருக்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை ஐயனார் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கல்யாண சுந்தரர் ஆலயத்தில் வரும் 18ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என்றும், இதனை முன்னிட்டு 17ஆம் தேதி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்களும், யாகசாலை பூஜையும் தொடர்ந்து 18ஆம் தேதி யாத்திரதானம் கலச புறப்பாடுடன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும், அன்று மதியம் 2 மணிக்கு அருள்மிகு கல்யாண சுந்தரருக்கு திருக்கல்யாணமும் நடைபெறும் என்று கூறினார். மற்றும் விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு இறையருளை பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொண்டார். புதுவை மாணவி பலாத்காரம் சம்பவத்தை கண்டித்து சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை திருபுவனை பள்ளி மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்தும், மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த கயவர்கள் மீது விரைந்து கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், இவ்வழக்கில் ஆரம்ப நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்தும், எதிர்காலத்தில் இதுபோல நடக்காதவாறு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரியும் சர்வதேச மனித உரிமை கவுன்சில் சார்பில் அண்ணா சிலை அருகே தலைவர் சக்திவேல் தலைமையில் செயல் தலைவர் அமுதவேந்தன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. போராட்டத்தில் மனித உரிமைகள் கவுன்சில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.